right now I feel like அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலான்னு மாதிரி இருக்கு. அண்ட் இது மெயின் வந்து இந்த ப்ரெஸ் மீட் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஃபோர் திஸ் we were talking about the concept of the movie, like the movie will be like this, the characterizations will be like this. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். Now the people have seen the movie, they loved the movie and they made the movie a very big success, not only in Tamil Nadu, Kerala and Karnataka, Andhra Pradesh, and it's a massive hit. Yeah, overseas also. And right now I feel like அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலான்னு மாதிரி இருக்கு. ஸோ 1918 சொன்ன எல்லாரும் நான் சின்ன வயசு, நான் பிறந்ததே இல்லை, எல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ. பட் இருந்தாலும் உண்மையை சொல்லிடுறேன். 85ல இருந்து நம்ம கேரளா மக்கள் என்னுடைய படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல இருந்து அவங்களுடைய லவ் எம்எல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னுடைய படங்கள், நிறைய படங்கள், மச் பிஃபோர் ஜென்டில்மேன், இந்த படத்துக்கு எல்லாம் பிஃபோர் 84, 85, 86 இந்த டைம்லலாம் நிறைய படங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போலேருந்து அந்த ஆதரவு எப்போ எம்எல் இருக்குது. எப்போ நல்ல படம் பண்ணால் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மலையாளம் ஆடியன்ஸு இன்றைக்கி வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பிளாஸ்ட் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தியேட்டர்லேருந்து நமக்கு நியூஸ் வருது. ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் டே, தேர்ட் டே, அப்படி மல்டிப்ளை. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை பிளாஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் as I told you, இது ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அகோரம் கல்பாதி அகோரம் சார், அவங்களுடைய டாட்டர்ஸு. அவங்க வீட்லேயே வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் இருக்குது. அவங்களுடைய டாட்டர்ஸ் 2 பேர், ஐஸ்வர்யா அண்ட் அர்ச்சனா. இவங்க 2 பேர் தேர் ஹெட்டிங் த ஹோல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அவங்க வீட்டில் இருந்து ஆரம்பிக்குது ஒரு விமன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு, ஐ மீன் ப்ராமினன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்டு இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப, அந்த விஷயத்தில் ஐ ரியலி தேங்க் ஹிம் வெரி மச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டைரக்டர் பார்த்து அவங்க எல்லாருக்கும் சின்ன பையன் மாதிரி இருக்குது. அவருடைய மைண்டில் எவ்வளோ விஷயங்கள் ஓடுது, எத்தனை டிஃப்ரெண்ட் ஆளுங்க இருக்காங்க. இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், என்கிட்ட எப்படி சொல்லணும் கதை, இன்னொருத்துக்கிட்ட எப்படி சொல்லணும். ஐயோ இந்த ஆள் வேண்டான்னு சொல்கிறான், நிறைய தடவை நினைச்சிருப்பார் இவர். ஏதோ சொல்லும் போதே என்னப்பா எழுத சீனு அப்படின்னு சொல்லும்போது மறுபடி என்ன கன்வின்ஸ் பண்ணணும், இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்ணணும். கடைசியில் வந்து அழுதுகிட்டோ சிரிச்சுக்கிட்டோ எப்படி அவருக்கு என்ன வேணுமோ அவர் அது வாங்கிட்டு, நாட் ஓன்லி வித் ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், நம்ம ரவி பஸ்ரூர் மியூசிக்கு. ஸோ கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படிங்கிறது நம்ம கேப்டன், இத்தனோண்டு கேப்டன், ஆனால் அவ்வளோ பெரிய ஷிப்பை வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஐம் ரியலி வெரி வெரி ப்ரௌட். ஐம் ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் வெஞ்சர். ஸோ தேங்க்யூ மை டியரஸ்ட். அண்ட் அகெயின் த ஆக்டர்ஸ் இன் த மூவி. பிஃபோர் ஆக்டர்ஸ், the technicians. இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் the presentation of the movie, presentation director, அதுக்கப்புறம் வந்து கேமராவில் தான் நம்ம ஜனங்க பார்க்க போகிறாங்க எப்படி இருக்குன்னு. இந்த கேமரா ஒர்க், இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த ஃபைட் மாஸ்டர். இது வந்து திஸ் மூவி இஸ் லைக் பக்கா ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி. ஃபைட் மாஸ்டர் பிரபு எக்ஸ்ட்ராடினரியாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அவன் ஹைலைட் இந்த மூவி, எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆல்ரெடி. ஸோ ஐ ரியலி தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். அண்ட் ஆக்ட்ரஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அபிராமி என் கூட தான் ஃபஸ்ட்டு நடித்தாங்க. ஒரு எத்தனை வருஷமா முன்னாடி வானவில் அப்படிங்கிற ஒரு படத்தில் நாங்கள் நடித்தோம். அப்போ பார்த்த அபிராமிக்கும் இப்போ பார்க்குற அபிராமிக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைட் இன்னொரு கொஞ்சம் இப்போ ஹைட்டு இல்லை, அதே ஹைட்டு தானே.
ஸோ அப்போ வந்து தமிழ் படம் பண்ணும்போது அவங்களுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. தமிழில் அவ்வளோ சுத்தமாக தெரியாது. தத்தக்க பத்தக்கான்னு ஏதோ பேசுவாங்க, யாருக்கும் புரியாது. இன்னைக்கு வந்து தமிழ் அவ்வளோ அழகான தமிழ் பேசுகிறாங்க. ஆஸ் அன் ஆக்டர் நல்லா வளர்ந்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் இந்த கேரக்டருக்காக அவங்க டெடிகேட் பண்ணிட்டு முன்னாடியே ஸ்லிம்மு அதோட ஸ்லிம் ஆகிட்டு இந்த கேரக்டருக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். ஷீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஆடியன்ஸ் ஆல்ரெடி சீன் இட். அண்ட் தேங்க்ஸ் அபிராமி டு பி த பார்ட் ஆஃப் திஸ் வெரி நைஸ் மூவி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் பூ. பூ ஒன்று புயலானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ நீங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு மென்மையான ஒரு பொண்ணு. ஆனால் இன்னைக்கு வந்து ஷி ஹஸ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். பீப்புள் ஆர் லவ்விங் ஹர் ஒர்க். அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ ஒரு கம்பேஷன். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிஜமாக சொல்லணும் அந்த பொண்ணு. ஸோ வாட் எவர் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் இன்னைக்கு என்னெல்லாம் அந்த பாராட்டுகள் வந்துட்டு இருக்குன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் மை டைரக்டர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது தட் இஸ் அல்டிமேட். அது ஆனதுக்கப்புறம் அவருடைய ப்ரெசன்டேஷனில் வந்து நடிக்கிறது, பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பார்க்குறதுக்கு யாராவது கேட்டால் ஆமாம் ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஈஸி கிடையாது.